பெண்கள் வந்து இந்த வெஜிடபிள் பிளாஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுறதோ ஃப்ரூட்ஸோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் பரவலாம். கர்ப்பப்பை வரைக்கும் கூட சில நேரங்களில் போகும். இல்லை பெண் உறுப்பில் இருக்க இப்போ ஆல்கஹால் எடுக்கிறதோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூ லூஸ் யுவர் இன்ஹிபிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசும்போது யோசிச்சு பேசுவீங்க, நீங்கள் நடந்துக்கும் போது சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் நடந்துப்பீங்க. ஸோ அந்த இன்ஹிபிஷன் வந்து இருக்காது. அது வந்து வலியை கம்மி பண்ணுமானா, பெண் உறுப்பு கிட்ட ஏதாவது ஒரு பொருள் லைக் விரலோ இல்லை ஒரு ஆண் உறுப்போ இல்லை ஒரு எக்யூப்மெண்ட்டோ எது கிட்ட வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஃபியர்னால அந்த இடத்த டைட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ இதே தான் அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க வந்து ஒரு ஆல்கஹால் எடுத்துட்டு கான்டாக்டில் இருக்காங்கன்னா கூட ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் இருக்கலாமே தவிர, வெள்ளப்படுறதுன்றது சில நேரங்களில் நார்மலாக கூட இருக்கலாம். ஆனால் அதோட கன்சிஸ்டன்சி, டெக்ஸ்டர் எப்படி இருக்கு, ஸ்மெல் ஏதாவது இருக்கா, இச்சிங் ஏதாவது இருக்கு, வேற கலர்ஸ் சேஞ்ச் ஆகுதா, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன மாதிரி வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்றதே. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். போத் த சேம் ப்ராசஸ் ஆஃப்டர் அ மாஸ்டர்பேஷன் ஆர் ஆஃப்டர் அ செக்ஷுவல் கான்டாக்ட், பீயிங் டயர்ட் ஆர் பீயிங் எனர்ஜைஸ்ட். பெண்களுக்கு நிறைய விதமான ஆர்காசம்ஸ் இருக்கு. கிளிட்டரல் ஆர்காசம், ஜெனரல் ஆர்காசம், நிப்பிள் ஸ்டிமுலேட் பண்ண ஆர்காசம்ஸ் வரும். இந்த மாதிரி பல எரோஜினஸ் ஜோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும் போதும் பெண்களால் ஒரு ஆர்காசம் ரீச் பண்ண முடியும். பெனிட்ரேட்டிவ் செக்ஸில் மட்டும்தான் வந்து ஆர்காசம் ரீச் பண்ண முடியுன்றது ஒரு தவறான கான்செப்ட். ஸோ உங்கள் பார்ட்னரோட ப்ரெஃபரன்ஸஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷனில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த டவுட்ஸ் தான் வந்து நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்தே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மென் வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபர்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டஸ் த சேம் திங் ஹேப்பன் வென் விமன் மாஸ்டர்பேட்? அதுவும் வந்துட்டு யூசிங் செக்ஸ் டாய்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ த திங் இஸ், சி, இப்போ அதுவுமே ஒரு தவறான கருத்து. மாஸ்டர்பேஷன் இஸ் அ நார்மல் ப்ராசஸ். ஆனால் நம்ம வந்து மாஸ்டர்பேஷன்றது ஹவு மச் இட் அஃபெக்ட்ஸ் யுவர் டே டு டே லைஃப். ஸோ மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி போகும்போது தான் அது ஃபர்டிலிட்டியோ இல்லை அவங்க செக்ஷுவல் ஃபங்க்ஷனையோ அஃபெக்ட் பண்ணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பட் நார்மல் மாஸ்டர்பேஷன் இஸ், அதுக்கு பெரிய சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. அது ஃபர்டிலிட்டியும் சரி, அவங்களோட செக்ஷுவல் ஃபங்க்ஷனையுமே அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள் நிறைய ஆய்வுகளில். சரிங்களா? ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்டதான் நீங்கள் கேட்டிங்க. இப்போ பெண்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஆர் இந்த மாதிரி செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? ஸோ த மெட்டீரியல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு மாஸ்டர்பேட் பண்ணுறாங்கன்றது தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பாடி சேஃப் மெட்டீரியல் இஸ் வாட் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ அந்த மெட்டீரியல்ஸில் அது வந்து சில மெட்டல்ஸ்னால பண்ணுது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது தெர் ஓன்ட் பி எனி ரியாக்ஷன்ஸ். அதனால வந்து பெண் உறுப்பில் வந்து ஒரு இரிட்டேஷனோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ரணமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாது. பட் அதை தாண்டி அந்த மாதிரி இல்லாமல் பிளாஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோ இல்லை வந்து மற்ற ஃப்ரூட்ஸோ இந்த மாதிரி வந்து விச் இஸ் நாட் வெரி க்ளீன் ஆர் நம்மளுக்கு தெரியாது அதில் ஏதாவது வந்து லைக் மைக்ரோப்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் பரவலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து பெண் உறுப்பு மூலியமாக கர்ப்பப்பை வரைக்கும் கூட சில நேரங்களில் போகலாம். அது வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு சொல்லுவோம். இல்லை பெண் உறுப்பில் இருக்க pH மாறலாம். ஏன்னா இந்த மாதிரி டாய்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த உராய்வுகள்னால கொஞ்சம் வந்து அந்த pH மாறலாம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து அதெல்லாம் அந்த இடத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் மாஸ்ட்ருபேஷனுக்கு இது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் மாஸ்ட்ருபேட்டிங் வித் சம் செக்ஷுவல் டாய், அதனால ஃபர்டிலிட்டியோ இல்லை அதனால உங்களோட செக்ஷுவல் ஃபங்க்ஷனோ அஃபெக்ட் ஆகாது. மாஸ்ட்ருபேட் பண்ணுறது ஒரு அடிக்ஷனாக எடுத்துகிட்டு போகும்போது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அப்போ தான் அது வந்து அவங்களோட செக்ஷுவல் ஃபங்க்ஷனையும் ஃபர்டிலிட்டியும் பிற்காலத்தில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அண்ட் இன்னொரு மித்தாக சொல்கிறாமா எப்படி அதை கேட்குறது எனக்கு தெரியல. பட் த கொஸ்டின் இஸ், இப்போது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு பெயின் இருக்காது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இஸ் தட் ட்ரூ? ஸோ இப்போ ஆல்கஹால் எடுக்கிறதோட ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூ லூஸ் யுவர் இன்ஹிபிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய சில இன்ஹிபிஷன்ஸ், உங்களுக்குன்னு சில இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பேசும்போது யோசிச்சு பேசுவீங்க, நீங்கள் நடந்துக்கும் போது சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் நடந்துப்பீங்க. ஸோ அந்த இன்ஹிபிஷன் வந்து இருக்காது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆல்கஹால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக எடுத்துக்கும் பொழுது யூ லூஸ் தட். பட் அது வந்து வலியை கம்மி பண்ணுமானா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா வலின்றது வந்து இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ஒரு ஃபியர். ஓகேங்களா? சில பெண்களுக்கு வந்து வெஜனிசம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பெண் உறுப்பு கிட்ட ஏதாவது ஒரு
ஒரு பொருள் லைக் ஒரு விரலோ, இல்ல ஒரு ஆணுறுப்போ, இல்ல ஒரு எக்யூப்மெண்ட்டோ எது கிட்ட வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு ஃபியர்னால அந்த இடத்த டைட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ அது வெஜைனிஸ்மஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே தான் அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க வந்து ஒரு ஆல்கஹால் எடுத்துட்டு கான்டாக்ட்ல இருக்காங்கன்னா கூட, ஒரு சின்ன ரிலாக்சேஷன் இருக்கலாமே தவிர, பட் அந்த ஃபியர்ன்றது இருக்க தான் செய்யும். அன்லெஸ் தே ஆர் கம்ப்ளீட்லி கான் லைக் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில அவங்களுக்கு தெரியாதே தவிர, அதர்வைஸ் தே வில் பி கான்ஷியஸ் இல்லையா? ஸோ அந்த ஃபியர்ன்றது இட்ஸ் அன் எமோஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஹேப்பன் அகைன். அவங்க அவங்கள அறியாமலே அந்த இடத்த டைட் பண்ணும்பொழுது, அந்த வலியும் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்க தான் செய்யும். இதுக்கான சொல்யூஷன்ஸ் நெறையா இருக்கு. நார்மலா அவங்களுடைய மைண்ட் செட்ல இருக்கும்போதே, நம்மளால அவங்கள கவுன்சிலிங் மூலியமாக, தெரப்பி மூலியமாக, சில எக்ஸர்சைஸஸ் மூலியமாக அவங்கள ஈஸியா இதுலேருந்து வெளிக்கொண்டு வர முடியும். பட் ஆல்கஹால் இஸ் நாட் லைக் அ சொல்யூஷன் ஃபார் திஸ். அதே மாரி சில ஓகே. பெண்களுக்கு எப்பவுமே ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கும். கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஃபுல் கம்ப்ளீட் பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் இருக்கும். இருந்தாலும் வலி இருந்துட்டே இருக்கும். ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கும். அதுவுமே இந்த ஆல்கஹால் எடுக்கும்போது அவங்களால உணர முடியாதே தவிர, பட் வலின்றது இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு. மேபி அத அவங்க கம்மியா உணர்வாங்க. பிகாஸ் தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி கான்ஷியஸ் அந்த மாதிரி. பட் அது உராய்வுகள்னால, லேக் ஆஃப் லூப்ரிகேஷன்னால நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் பார்க்கணுமே தவிர, திஸ் இஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். இல்ல ஒரு டெம்பரரி சொல்யூஷன்னு கூட சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். வலின்றது வந்து எதனால ஏற்படுது? அதற்கான ரூட் காஸ் என்னன்னு பார்த்து, அதை கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ விமெனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டு சில பேருக்கு நெறையா வரும். சில பேருக்கு கம்மியா வரும். பட் வரும். ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் கொஸ்டின் என்ன அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாலே போதுமா? இல்லாட்டி தேர் ஆர் சர்டன் பிராண்ட்ஸ்ல இப்போ மார்க்கெட்ல லைக் லெட்ஸ் சே வி வாஷ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுமா? விச் இஸ் த கரெக்ட் ப்ரொசீஜர்? ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்றது என்ன மாதிரி இருக்கு? லைக் அவங்களுக்கு அதனோட சேர்ந்து வேற என்ன சிம்ப்டம்ஸ் இருக்கு? வெள்ளப்படுறதுன்றது சில நேரங்கள்ல நார்மலா கூட இருக்கலாம். ஆனா அதோட கன்சிஸ்டன்சி, அதனுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்கு? அதனுடைய ஸ்மெல் ஏதாவது இருக்கா? இச்சிங் ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு அது ரொம்ப நாளா இருக்கா? அதனுடைய கன்சிஸ்டன்சி மாறிட்டே போகுதா? வேற கலர்ஸ் சேஞ்ச் ஆகுதா? இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன மாதிரி வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்றதே டிசைட் பண்ண முடியும். பட் ஜென்ரலாக இப்போ தான் அவங்களுக்கு லைட்டா வெள்ளப்படுது. ரொம்ப கம்மியா தான் படுது. லைக் அதில ஒண்ணும் பெருசா இச்சிங்கோ இல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்மெல்லோ இல்ல நார்மலா தான் இருக்குன்ற பட்சத்தில ஜஸ்ட் வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணா மட்டுமே போதும். இந்த மாதிரி வாஷஸ் யூஸ் பண்ணும்போது சில நேரங்கள்ல pH ஆல்டர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வெள்ளப்படுதல் இருக்குன்னா, கண்டிப்பா அது என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் பார்த்து ட்ரீட் பண்ணிட்டு, தேவைப்பட்டா இந்த மாதிரியான லோஷன்ஸோ இல்ல வாஷஸோ யூஸ் பண்ணலாம். பட் ஃபார் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப கம்மியான டைம் எப்போவாவது அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாமே தவிர, ரெகுலர் யூஸ்க்கு இந்த வாஷஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டட். இப்போ ஆண்கள் அண்ட் பெண்கள் வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணும்போது டயர்ட் ஆகிறது வந்துட்டு இட்ஸ் காமன் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. பட் அதே வந்துட்டு ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் அந்த விந்துலாம் வெளிய வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு வந்து பின்னாடி என்ன ரீசன் இருக்கு? பிகாஸ் 2மே கிட்டத்தட்ட சிமிலரான சிச்சுவேஷன் தான். பட் இதுல வந்துட்டு வேற மாரி ஃபீலிங், இதுல வேற மாரி ஃபீலிங்கிறதுக்கு என்ன ரீசன்? அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பிகாஸ் இட்ஸ் போத் த சேம் ப்ராசஸ். அண்ட் ஆர்காசம்ன்றதும் லைக் இட்ஸ் த சேம். லைக் ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி இட்ஸ் த சேம். ஸோ அதற்கப்புறம் வர எஃபெக்ட்ஸுமே வந்து நார்மலா அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆஃப்டர் அ மாஸ்டர்பேஷன் ஆர் ஆஃப்டர் அ செக்ஷுவல் கான்டாக்ட், பீயிங் டயர்ட் ஆர் பீயிங் எனர்ஜைஸ்ட் இஸ் த சேம். அந்த ரெஸ்பான்ஸ் வில் பி த சேம். 2த்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸோ இல்ல இது பண்ணா எனர்ஜைஸ்டா இருப்பாங்க, இது பண்ணா டயர்ட் ஆவாங்கன்ற மாரி எந்த விதமான ஒரு சயின்ஸுமே கிடையாது. There's ஓகே. nothing like that. ஃபோர்ப்ளே அண்ட் பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் இது 2த்துக்கு நடுவுல பெண்களுக்கு வந்துட்டு ஹையஸ்ட் ஆர்காசம் எதுல ஃபீல் ஆகும்? ஃபோர்ப்ளேலயா இல்லாட்டி பெனிட்ரேட்டிவ் செக்ஸ்லயா? பெண்களுக்கு நிறைய விதமான ஆர்காசம்ஸ் இருக்குது. ஸோ கிளிட்டரல் ஆர்காசம் இருக்குது, வெஜைனல் ஆர்காசம் இருக்குது, இல்லை சில பெண்களுக்கு நிப்பிள் ஸ்டிமுலேட் பண்ண ஆர்காசம்ஸ் வரும். இந்த மாதிரி பல எரோஜினஸ் ஜோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும் போதும் பெண்களால் ஒரு ஆர்காசம் ரீச் பண்ண முடியும். ஸோ பெனிட்ரேட்டிவ் செக்ஸில் மட்டும்தான் வந்து ஆர்காசம் ரீச் பண்ண முடியுன்றது ஒரு தவறான கான்செப்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ரிஃபர்ட் பகுதி எதுவும் இப்போ கிளிட்டரல் ஸ்டிமுலேஷனில் தான் அவங்களுக்கு ஒரு ஆர்காசம் ஒரு உச்சக்கட்டத்தை அடைய முடியும்னா, அப்போ அந்த ஸ்டிமுலேஷன் ஃபோர் பிளேயில் இருந்தாலும் சரி இல்லை செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருந்தாலும் சரி அவங்களால ஒரு ஆர்காசம் ரீச் பண்ண முடியும். ஓகே. பட் இஃப் தேர் அ பர்சன் ஹூ நீட்ஸ் அ வெஜைனல் ஸ்டிமுலேஷன், வெஜைனலாக அந்த ஜி ஸ்பாட்டோ ஜி ஜோனை ஸ்டிமுலேட் பண்ணும்போது தான் அவங்களால ஒரு ஆர்காசம் ரீச் பண்ண முடியும்னா, அப்போ அவங்களுக்கு பெனிட்ரேட்டிவ் கான்டாக்டில் ஒரு ஆர்காசம் ரீச் பண்ண முடியும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரீச் பண்ண முடியும், உச்சக்கட்டத்தை அடைய முடியும். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் பார்ட்னரோட ப்ரெஃபரன்ஸஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால ஆர்காசம் அச்சீவ் பண்ண முடியும். அது ஃபோர் பிளேல தான் இருக்கணும், இல்லை அதில் வந்து பெனிட்ரேட்டிவ் கான்டாக்டில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எவ்வளோ நேரம் எந்த இடம்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டா வந்துட்டு சோஷியல் மீடியால பார்த்தீங்கன்னா, ட்வின்ஸை விட இந்த ட்ரிப்ளெட்ஸ், குவாட்ரிபிள்ஸ் இவங்களோட
மீம்ஸ்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். பட் ட்வின்ஸ், ட்ரிப்ளெட்ஸ் அண்ட் குவாட்ரபிள்ஸ் இவங்கலாம் வந்துட்டு எப்படி கன்சீவ் பண்ணுறது? ஸோ நேச்சுரலாக கன்சீவ் பண்ணுறதுன்றது இட்ஸ் ஜெனட்டிக்ஸ் மோஸ்ட்லி. ஸோ உங்கள் ஃபேமிலியில் வந்து ட்வின்ஸ் இருந்திருக்கு, இல்லை ட்ரிப்ளெட்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னா, தென் உங்களுக்கும் சான்சஸ் இருக்குது, ஹையர் சான்சஸ் ஃபார் யூ டு ஹாவ் அ ட்வின் பேபி ஒரு ட்ரிப்ளெட் பேபி, சான்சஸ் அதிகம். பட் மோஸ்ட் காமன்லி அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் சொல்கிறோம். இப்போ ஐயுஐ, ஐவிஎஃப் இந்த மாதிரியான ப்ராசஸஸில் தான் வந்து ட்வின்ஸோ ட்ரிப்ளெட்ஸோ கன்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வந்து ஒரு முட்டைக்கு பதிலாக 2 முட்டைகள் வளரும், அது ரெண்டும் வெடிக்கும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக இன்செமினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ட்வின்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஐவிஎஃப்ல 2 எம்ப்ரியோஸ் வைக்கும் போது 2 எம்ப்ரியோவுமே ஒரு கருவாக மாறுறதுக்கு, அதாவது ஒரு குழந்தையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸில் தான் அந்த சான்சஸ் ரொம்ப அதிகம். பட் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுல ட்வின்ஸ், ட்ரிப்ளெட்ஸ், குவாட்ரப்ளெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மோஸ்ட்லி இட் இஸ் ஜெனட்டிக்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நிறைய டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். தேங்க்யூ ஸோ மச்.